கிருஷ்ணகிரி மக்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை கேஸ் சிலிண்டர் பிரச்சனை. ஆனா இந்த எம்பிகள் என்ன பண்றான், எம்பி ஆகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் இல்ல கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளடிச்சு போனது தவிர கிருஷ்ணகிரி மக்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை ரயில் திட்டம் கொண்டு வரல. எங்க பார்த்தாலும் லஞ்ச ஊழல். இங்க கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனை எடுத்துங்க, ஏழை பெண்கிட்ட சுபபுருஷன் சொன்னாக்கா அது பிளேடு போட்டு அறுத்து ஆபரேஷன் சொல்லி 10,000 20,000 கொள்ளடிக்கிறான் இந்த அரசு டாக்டருங்க. அதே போல தாலுகா ஆபீஸ் போய் ஒரு ஜாதி சான்று வேணும், பிறப்பு சான்று வேணும் அப்படின்னு போய் கேட்டாக்கா என்ன பண்றான், 5,000 10,000 லஞ்சம் கேட்கறான். யாரு ஆர்ஐ தாசில்தாரு 5,000 10,000 லஞ்சம் கேட்கறான். என் வயிறு எரியுது, என் நாசமா போற அதிகாரிங்களே, கேடு கட்ட அதிகாரிங்களே, நான் கேட்கிறேன் ஏன் லஞ்சம் வாங்குறீங்க? கிருஷ்ணகிரி எங்க பார்த்தாலும் கஞ்சா, மூளைக்கு கஞ்சா வைக்கலாம், மூளைக்கு கஞ்சா விற்பனை. 13 வயசு 14 வயசு பசங்க என்ன பண்றான், கஞ்சாவை அடிச்சுட்டு இழுத்துட்டு ரோல்ல போற பெண்களை கையை பிடிச்சி இழுக்கிறான், ரோல் போறவங்க பிக் பாக்கெட் நிக்கிறான், 13 வயசு பொண்ணை கற்பழிக்கிறான். நாடு குட்டச்சோடு ஆகி போச்சு. நான் கேட்கிறேன், கிருஷ்ணகிரியில 33 வார்டு இருக்கு, கிருஷ்ணகிரியில 33 வார்டு இருக்கு, 33 வார்டு கவுன்சிலர் இருக்காங்க. எந்த கவுன்சிலர் வந்து மக்களுடைய குறைய கேட்டுக்கணும், மக்களுடைய குறை கேட்டுக்காங்களா? யாருமே கேட்கறதில்ல. நாங்க எவ்வளவு கொள்ளடிக்கலாம், எவ்வளவு காண்டிட்டு வரோம், எப்படி கொள்ளடிக்கலான்ற எண்ணத்துல தான் இவங்க வந்துட்டு ஓட்டு வாங்கி எம்எல்ஏ மந்திரி ஆகி இருக்காங்க. இது கூட கேபி முனுசாமி எம்பி 5 துறை அமைச்சராக இருந்தாரு. காங்கிரஸ் கட்சியுடைய எம்பி செல்லகுமார் இருந்தாரு, செல்லகுமார் இப்ப எங்கேயோ காணாம போயிட்டாரு, எங்க இருக்காரு தெரியல. அந்த செல்லகுமார் என்ன பண்ணாரு, நான் எம்பி ஆன உடனே நான் வந்து கிருஷ்ணகிரியுடைய நீண்ட நாள் குறை, மக்கள் குறை, நான் ரயில கொண்டு வர சொல்லி ரயில விட்டு போயிட்டான். எங்க இருக்காருன்னு தெரியல செல்லகுமார், ரயில விட்டு ஓடிட்டாரு அந்தமானுக்கு செல்லகுமார். அடுத்து பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி வேட்பாளர் நரசிம்ம வராரு. அவரு என்ன பண்ணாரு, எம்பி ஆகும்போது பூமி பூஜை போட்டாரு. வர எம்பிகள் எல்லாமே பூமி பூஜை போறான்னு தவிர எங்கேயா ரயில அசோக்குமார், செல்லகுமார், கேபி முனுசாமி, வெற்றி செல்வன், சுகுமாரா, நீங்க எம்பி வந்தீங்களே, காரி துப்புறையா, காரி துப்புறாங்க. கிருஷ்ணகிரியுடைய மக்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை, ரயில் திட்டத்தை கொண்டு வரலையா? ரயில நம்முடைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இந்த எம்பி செல்லகுமார் என்ன பண்றாரு, ஒசூர்ல வந்து விமானம் கொண்டாரா, ஏரோப்ளேன் யாரு போவா, எம்பி போவ, எம்பி கொண்டாடி போவாங்க, எம்பியோட கூத்தியா போவா, சின்ன வீடு போவா, பெரிய வீடு போவா, கோடீஸ்வரம் போவா, ஏரோப்ளேன்ல. ரயில யார் போவா, ஏழை மக்கள் ரயிலு போவாங்க, ஏழை விவசாயி ரயிலு போவான். ஆனா அந்த செல்லகுமார் எம்பி என்ன பண்ணாரு, ஒசூருக்கு நான் விமானம் கொண்டாட சொல்லி நீ பறந்து போயிட்டீங்க விமானத்துல. ஆகவே மக்களே, நான் வந்து கேஸ் சிலிண்டர் சின்னத்துல போட்டி போடுறேன், எனக்கு வாக்களிங்க. எந்த அதிகாரி லஞ்சம் வாங்கினாக்கா நான் நன்றுல கம்பத்தை கட்டி சவுக்குல அடிப்பேன், சாட்டையில் அடிப்பேன், சவுக்குல அடிப்பேன். எந்த அதிகாரி லஞ்சம் வாங்குறானோ அவனு சவுக்குல அடிப்பேன் நானு. ஆகவே மக்களே, எனக்கு கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் வாக்களிங்க. ஏழைகளின் சின்னம் கேஸ் சிலிண்டர். டாக்டர் சந்திரமோகன் சுயேட்சை வேட்பாளர். நன்றி, வணக்கம்.